வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தற்போது கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதி கடல் சிட்டம் காணப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையை ஒட்டிய சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையை ஒட்டிய சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை எண்ணூர் பகுதியில் கொந்தளிப்பாக கடல் காணப்படக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழை விட்டு பெய்து வருகிறது. கரையை புயல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. கடற்கரையை ஒட்டிய சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகள். இது குறித்தான விவரங்களையும் உடைய செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, சென்னை எண்ணூர் பகுதியில கடல் கொந்தளிப்பா காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரக்கூடிய ஒரு செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைய களம் என்னவாக இருக்காங்க? நிச்சயமாக ஷாம், தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த மழையினால் எண்ணூர் கடற்கரை சாலையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடல் அலை சீற்றமாக இருப்பதால் அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி கடல் அலைகளில் இருக்கக்கூடிய கடல் அலை தடுப்புகளையும் தாண்டி சாலைக்கு வருகிறது. அதாவது சூறை காற்றோடு தொடர்ந்து புயல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து பலத்த காற்றோடு மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையினால் பல்வேறு பகுதிகளில சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னை எண்ணூர் விரைவு சாலை பகுதியில் மழைநீர் சாலை முழுவதும் தேங்கி இருக்கிறது. முக்கிய சந்திப்பு சாலையான இந்த பகுதியில மழைநீர் தேங்கி இருக்கிறதால இந்த வழியாக செல்லக்கூடிய பொது போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அதை பேருந்து போன்ற பொது போக்குவரத்தாக இருந்தாலும் இன்ன பிற வாகனங்களாக இருந்தாலும் சரி பெரும் அவதிக்குள்ளாகிய ஒரு நிலைமையிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலையை ஒட்டித்தான் கடற்கரை பகுதியானது அமைந்திருக்கிறது. கடல் அலை ஆக்ரோஷத்துடன் சுமார் 10 அடிக்கு உயரத்திற்கும் மேலாக இந்த கடல் அலையானது உயர்ந்து அந்த தடுப்புகள் மீது மோதி ஆக்ரோஷத்துடன் மோதி அந்த அலை சாலையின் செல்வோர் மீதிலும் படக்கூடியதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது. இந்த முக்கிய சாலையின் வழியாகத்தான் எண்ணூர் கடற்கரை வழியிலிருந்தும் சென்னை பாரிஸை நோக்கியும் வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இந்த சாலை குளம் போல் தேங்கி இருக்கிறது. உடனடியாக இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை விரைந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஷாம், எண்ணூர் கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய நிலையில் தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி பிரபு.